எஸ் சார் பேச ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல அடுத்து பண்ண போற இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா feedback@radiogully.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு நீங்க மெயில் பண்ணலாம். அதற்கான பதில சார் சொல்லுவாங்க. இப்போ சார் கூட பேசலாம். சார் குட் மார்னிங் சார். Good morning, Santosh. சார் இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட் ப்ளீஸ் சார். Yeah. Salam Dubai. This is Smart Invest. Feroz Pescar. Okay. Markets ஃபால் ஆகுது, வொலாட்டில் ஆகுது. இது சில நண்பர்களுக்கு பயம் வந்திருக்கு. சார் மார்க்கெட் எங்கே போய் சார் நிற்கும், ஏதோ பயங்கரமான கிராஷ் வரும்னு சொல்கிறாங்க. த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் மார்க்கெட்டை பற்றி நான் பெருசாக டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். இருந்தாலும் வந்து மார்க்கெட்டை பற்றி பயப்படாதீங்க. இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய புல் மார்க்கெட்டில் இன்னைய வரைக்கும் இருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் மார்க்கெட்ஸ் வந்து த பெஸ்ட் புல் மார்க்கெட் நம்ம ஃபேஸ் பண்ணிருக்கோம். மதர் ஆஃப் ஆல் புல் மார்க்கெட்டாக கூட நம்ம மார்க்கெட்ஸ் இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ஸில் கரெக்ஷன்ஸ் வரும்னா வரும், கிராஷ் வரும்னா வரும். ஆனால் ரெக்கவரி ரொம்ப நல்லாவே இருக்கும். அதனால் யூ டோன்ட் ஒரி அபவுட் மார்க்கெட்ஸு. அதிகபட்சம் நீங்கள் லார்ஜ் கேப்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12% கரெக்ஷன்ஸ் வரும். மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில், ஸ்மால் கேப் நான் போக மாட்டேன், அது யோசிக்க மாட்டேன். இப்போ மிட் கேப் இண்டைசஸில் ஒரு 15% கிட்ட கரெக்ஷன். இந்த கரெக்ஷன் வேணுங்க. இந்த கரெக்ஷன் இருந்தால் தான் பணம் பண்ண முடியும். ஈவன் கிராஷ் இருந்தால் ரொம்ப ரொம்ப பெரிய பணம். அதனால் மார்க்கெட்ஸை பற்றி ரொம்பலாம் கவலைப்பட்டு இருக்காதீங்க. வொலாட்டிலிட்டி இருந்துட்டு யூ ஃபோக்கஸ் ஆன் திங்ஸ். மற்றபடி எனக்கு வந்து இந்தியன் மார்க்கெட்ஸில் நான் பெரிய ட்ரபிள்லாம் பார்க்கவே இல்லை. என்ன ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இருந்தால் கூட சரி, நம்ம விஆர் எல்லா சைடும் நம்ம நல்ல பேர் வாங்கி வச்சிருக்கோம் தான் சொல்ல முடியும். அதனால வி ஹாவ் சீப் ஆயில். ஒரு பக்கம் கன்சர்ன்ஸ் இருக்கு. ஆயில் கிரைசிஸே சப்போஸ் ஏதாவது வந்து இன்டர்நேஷனல் ஜியோ பொலிட்டிக்கல் கான்ஃபிளிக்ட் எஸ்கலேட் ஆச்சு அப்படின்னா வந்து என்ன நடக்கும்? ஆயில் பிரைஸ் ஏறும்போது நம்மளோட ருபி டிப்ரிசியேஷன் இருக்கு. இதெல்லாம் வந்து இல்லாமலாம் இருக்காது. டெஃபினட் எல்லா காலத்துலயும் இது இந்தியாவுக்கு இருக்கு. இதைத்தான் தாண்டி டொமஸ்டிக் எக்கானமியில ஒரு புஷ் கொடுத்தாங்கன்னா நம்ம வேற லெவல்ல நம்ம எக்கானமி இருக்கும். அதனால இந்த சைடு மேக்ரோ சைடு நான் பெருசா ஒரீஸ்ல ஒன்றும் கிடையாது. இந்த மார்க்கெட் சைடு வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். வந்து எனக்கு பெரிய கன்சர்ன்ஸே இந்தியன் மார்க்கெட்ல கிடையாது. யார் இன்டு பெரினியல் புல் மார்க்கெட், அதாவது லாங் டேர்ம் புல் மார்க்கெட் நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன்ஸ் இருக்கும். கிராஷ் வந்துச்சா பயப்படாதீங்க. என்னுடைய அகெயின் ஐம் டெல்லிங் யூ, மார்க்கெட்ஸ் எல்லாம் யாராலையும் ப்ரெடிக்ட்லாம் பண்ண முடியாது. லார்ஜ் கேப்ஸ்க்கு ஒரு 7 to 10%, 10 to 12% ஃபர்ஸ்ட் கேஸ். ஸ்மால் கேப்புக்கு, மிட் கேப்புக்கு 10 to 15%. இதுக்கு மேலே வந்து கரெக்ஷன்ஸ்லாம் இருக்காது. இருந்தால் இருந்துட்டு போதுங்க. இதை போட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லெட் இட் கோ. அது வரும்போது வந்துடும். நம்ம வந்து இன்வெஸ்ட் ஆராக இருந்தது இருந்தால் போதும். தேங்க்யூ.